Hi guys, welcome to tamilhack. So இது நம்மளோட learn C++ part 2 chapter 2 video actually. So C++ language வந்து ரொம்ப பெரிய programming language. So அது just ஒரு single videoல கவர் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல programmer ஆகணும் அப்படின்னா, ஒரு full language கம்ப்ளீட்டா நீங்க படிக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 10 to 15 hours ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த லாங்குவேஜ்ல நீங்க படிக்கலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். ஒரு ப்ரோக்ராம் எப்படி வந்துச்சு, ஏன் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம், அதனால என்ன யூஸு, அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நான் நீங்களே எழுதலாம், அந்த மாதிரி நிறையா திங்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த பேசிக்கே உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. அது வந்து ஒரு 1 hour கிட்ட இருக்கும் ஐ கெஸ். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட்ஸ்லாம் புரியும். ஓகே கைஸ், நம்ம சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவை ஒரு 30 seconds ரீகேப் பார்த்துடலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 2600 people பார்த்துருக்காங்க. 192 பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு போல். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு போல். இன்னும் நிறைய பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம், இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் நெக்ஸ்ட் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணுறேன். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வீடியோவில் எத்தனை பேர் ஒழுங்காக படிச்சுட்டு ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னு தெரில. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தவங்க மினிமம் ஒரு ப்ரோக்ராமாச்சு எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோக்ராமை. சப்போஸ் இல்லாட்டி வெப்சைட் போங்க, என் பிளாகில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது, அங்கே போய் கமெண்ட்ஸ்லேயாச்சும் ப்ரோக்ராம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாருமே பண்ணலை. ஸோ நீங்கள் நான் எவ்வளோ தான் டீச் பண்ணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அது கம்பல்சரி வேஸ்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக மைண்டில் நிற்கவே நிற்காது. ஸோ ஒரே ஒரு பர்சன் மட்டும் ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. நான் ஜஸ்ட் அதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பர்சன் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஸோ ஹெடர் ஃபைல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, மெயின் ஃபங்க்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவங்க பேரை இந்த மாதிரி லெட்டர்ஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்ட்ரிங் பற்றி ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லவே இல்லை, பட் குட், அவங்களா லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் பேர், உங்கள் வயசு, 3 மார்க் கேட்குறாங்க, அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரிட்டர்ன் 0 மட்டும் அவங்க போடல, ஒரே ஒரு மிஸ்டேக். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ ஜஸ்ட் ரிட்டர்ன் 0 போட்டால் ஓகே. ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குது. ஜஸ்ட் நான் கார்த்திக்னு போடுறேன். ஏஜ் 28 போடுவோம். மார்க் 1 10, மார்க் 2 10, மார்க் 3 10. அவுட்புட் கார்த்திக் 28 10 10 10, டோட்டல் மார்க் 30. கரெக்டாக வருது. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங்கே தெரியாதவங்க பீப்புளுக்கு ப்ரோக்ராம் கற்றுக் கொடுத்து அவங்களையும் ஓன் ப்ரோக்ராம் எழுத வைக்கிறேன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் அதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இன்னைக்கு நம்ம நிறையா இது கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, அது ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் நிறையா திங்ஸ் வரிசையாக கவர் பண்ணிட்டே போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம கமெண்ட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். ஏன்னா கமெண்ட்ஸில் தான் டைப் பண்ணணும். நான் சும்மா டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறேன். ஏதாவது நம்ம ப்ரோக்ராமில் டைப் பண்ணால் எரர் வரும். ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம படிப்போம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கோடை ரீரைட் பண்ணுறதுக்கும் ரீயூஸ் பண்ணுறதுக்கும். மோஸ்ட்லி கோடை ரீயூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த அபோவ் ப்ரோக்ராமே எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பேர், ஏஜ், மார்க் அப்படிலாம் கெட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, கரெக்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு குட்டி ப்ரோக்ராம் எழுதணும். எப்படின்னா, நீங்கள் படிக்கிற காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ 10 பேர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் டேட்டா வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவது 10 பேர்கிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்க போறீங்க, 10 பேர்கிட்ட உங்கள் வயசு என்னன்னு கேட்க போறீங்க, 10 பேர்கிட்ட உங்கள் மார்க் என்னன்னு கேட்க போறீங்க. அப்போ ஒரு நார்மல் பிகினரா இப்போ நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இதே மாதிரி 10 தடவை உட்காந்து டைப் பண்ணிட்டு இருப்பீங்க, மறுபடியும் பேர் என்ன, ஏஜ் என்னன்ட்டு. சப்போஸ் அது கூட நீங்க ஈஸியா டைப் பண்ணிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க ஒரு 100 பேர்கிட்ட இந்த மாதிரி வாங்கணும். அப்ப என்ன ஆகும், இதே லைன்ஸ் 100 தடவை எழுதுவீங்களா? எழுத முடியாது. அப்படி எழுதுனா அது தப்பு. ப்ரோக்ராம் படி கரெக்ட் தான், பட் அப்படி எழுதுனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட். இப்போ இந்த சின்ன ப்ரோக்ராமுக்கே உங்களுக்கு வந்து 35 லைன் வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க டேட்டா வாங்க. ஸோ ஒரு 100 பேருக்குன்னா என்ன ஆகும், கனெக்ட் பண்ணி பாருங்க, எத்தனை லைன் நீங்க டைப் பண்ணுவீங்க உட்காந்து. ஸோ ஒரு 1000 பேருக்கு இப்போ நீங்க பண்ணணும்னா என்ன பண்ண முடியும், எத்தனை லைன் டைப் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதுல எரர் இருக்கான்னு எவ்வளோ நேரம் நீங்க உட்காந்து செக் பண்ணுவீங்க. இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகவே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு.
ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஒரே ஒரு கோடை எழுதிட்டு அந்த கோடை வச்சு நிறைய வாட்டி ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதே எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபங்க்ஷன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி கோடை ரீயூஸ் பண்ண போறேன். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் தியரியாகவும் சொல்லலாம். ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். ஸோ சிம்பிளாக ஒரு குட்டி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஜஸ்ட் நான் அதை ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ். ஸோ ஒர்க்காக தான் செக் பண்ண இதை ரன் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா தனியாக நம்ம இன்ட் மெயின் போட்டு எப்பயுமே எழுதுவோம்ல அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு தனியாக இன்னொரு இதை கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட் கெட் டேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் அர்த்தம் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கலாம்னா ஜஸ்ட் ஒரு 1 லைன் கோடு எழுதிருக்கேன். ஸோ இன்ட்ன்றது டேட்டா டைப். ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத முடியும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து டேட்டா டைப் கொடுக்கணும், அடுத்து ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் ஓன் நேம் கொடுக்கலாம், கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத நேமாக கொடுக்கக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்ட் கெட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்குள்ள ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இன்ட் வராது, ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம strng ஸ்ட்ரிங். ஏன் நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன் அப்படின்னா நேம் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன்னா இன்ட் ஏஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ரெண்டு விஷயம் மட்டும் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா சி அவுட் கொடுத்துக்குவோம். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணணும். நம்ம ஏன் இந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டாண்டர்ட் சி அவுட் போட்டுட்டு நான் இங்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரைட் யுவர் நேம் கொடுக்குறேன். ரைட் யுவர் நேம் அண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நம்ம ரெண்டுமே கொடுத்துடலாம். ஸோ இதை நான் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும், இல்லாட்டி அது என்ன பண்ணணும்னா வேல்யூவை கன்சிடர் பண்ணும். ஸோ ஓகே கரெக்ட் செமிகோலன். அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாண்டர்ட் சீன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கெட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நேம் டைப் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் நேம் நான் எப்படி ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேனோ அதே ஸ்பெல்லிங் கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா ஏஜ். ஓகே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கான்செப்டே விட்டுருவோம். ஜஸ்ட் இதே கூட நீங்கள் இங்கே எழுதி ரன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம மேலே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாலும் அதே மாதிரி ரன் ஆகி நம்ம கிட்ட கேட்கும். பட் அதோட யூஸ் என்னன்னா ஒரு வாட்டி தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள தனியாக இந்த மாதிரி வச்சேன்னா அதை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் எப்பயுமே எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயின் ஆரம்பிக்கிறதுல கிரியேட் பண்ணக்கூடாது, அதுக்கு வெளியே கிரியேட் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு வெளியே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும், அடுத்து நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து உள்ள நீங்கள் என்ன பண்ணணும், எந்த கோடை நிறையா வாட்டி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோடை உள்ள டைப் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபைனலாக எப்பயுமே ரிட்டர்ன் பண்ணணும், அப்போ தான் ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இன்ட் இருக்கனால ரிட்டர்ன் 0ன்னு கொடுக்குறேன். ஓகே இந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்ம உள்ள யூஸ் பண்ணணும் அப்படின்னா நேமை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நேம் என்னதுன்னா கெட் டேட்டா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த நேம் அப்படியே டைப் பண்றேன் கெட் டேட்டா அப்படின்ட்டு. ஸோ நம்ம டைப் பண்றது ஃபங்க்ஷன் தான்றதை எப்படி கம்ப்யூட்டருக்கு அதாவது நம்ம ப்ரோக்ராமுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னா இந்த பிராக்கெட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகே இப்போ ஜஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம்னா கெட் டேட்டான்றத கால் பண்றேன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ப்ரோக்ராம்ல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னா ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழாக்ஸ் ரைட் யுவர் நேம் அண்ட் ஏஜ்னு வருது. நம்ம நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி வைப்போம். ஸோ அப்போ இது முடிச்சோடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் வர வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா \n கொடுக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழாக்ஸ்னு வருது. இப்போது நேமும் ஏஜும் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ராஜ் 10ன்னு கொடுக்குறேன். ஓகே இதுக்கும் போன ப்ரோக்ராமுக்கும் இப்போ ஒன்றுமே தெரில. போன ப்ரோக்ராம்லேயும் இது மாதிரி தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம்லையும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி ரீயூஸ் ஆகுதுன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ரீயூஸே பண்ணல, ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ரீயூஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா கெட் டேட்டான்னு போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நார்மலாக ஃபங்க்ஷன் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 பேரோட டேட்டா வாங்கணும் அப்படின்னா இதே கூட நம்ம 2 வாட்டி எழுதுவோம். ஆனால் இப்போ நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனால என்ன ஆகும்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேமை 2 வாட்டி போட்டால் போதும், நம்ம 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் கெட் டேட்டான்னு 2 வாட்டி போட்டிருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஓப்ஸ் ஸோ ஸ்பெல்லிங் DATA டேட்டா கொடுக்கணும், அடுத்து செமிகோலன் வைக்கணும், 2 மிஸ்டேக். ஸோ எரரை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா ரைட் யுவர் நேம் அண்ட் ஏஜ்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குது. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா ராஜ்
10ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் யுவர் நேம் அண்ட் ஏஜ்ன்ட்டு ரெண்டாவது வாட்டியும் கேட்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மேலே நம்ம கோடில் ஒரே ஒரு வாட்டி தான் உங்கள் ஏஜ் நேம்லாம் வேணும் நம்ம கோடு எழுதியிருக்கோம். ஆனால் அவுட்புட்டில் நம்ம 2 வாட்டி வாங்குறோம். ஸோ இதுக்கு பேர் தான் கோடை ரீயூஸ் பண்ணுறது. ஒரே ஒரு வாட்டி கோடு எழுதிட்டு நம்ம எத்தனை வாட்டி வேணால் அதை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மறுபடியும் நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணுறேன்னா கார்த்திக் ஏஜ் 28ன்னு கொடுக்குறேன். ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இப்போ நான் கெட் டேட்டாவை இந்த மறுபடியும் இன்னொரு லைனில் பிரிண்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்னா 3 வாட்டி நம்ம இதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 10 வாட்டி வேணும்னா 10 வாட்டி நான் யூஸ் பண்ணிக்கலாம். 50 வாட்டி வேணும்னா 50 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். 100 வாட்டி வேணும்னா எத்தனை வாட்டி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனோட யூஸ் புரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம இந்த கோடை 100 வாட்டி எழுத தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் யூஸ் பண்ணால் போதும், நம்மளோட ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து டெக்னிக்கலாக இதை வந்து கால்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எது கால் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல கெட் டேட்டான்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இதுதான் என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல இருந்து இங்கே போய் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா காலர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பேசிக்காக 2 விஷயம் தெரியணும், எது கால் பண்ணுது எது கால் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட நார்மல் ப்ரோக்ராம் படி இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால இந்த முதல் லைன் எக்ஸிக்யூட் ஆகும் எப்பயுமே. அதனால என்ன வருதுன்னா ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் ஒரே ஒரு வாட்டி. செகண்ட் லைன்ல என்ன ஆகுதுன்னா கெட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஏன்னா அந்த லைன் தான் இங்க டைப் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த லைனுக்கு பேரு காலர் ஃபங்க்ஷன், இந்த இதுக்கு பேரு கால்டு. நீங்க இருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்றோம். கம்ப்யூட்டர் இதை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. பிளஸ் ஒரு தாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்றோம் அடுத்த லைன்லயும் மறுபடியும் போயிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம என்ன பண்றோம்னா கால் பண்றோம் கெட் டேட்டாவை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா செகண்டா ஒரு வாட்டி இந்த கெட் டேட்டா எக்ஸிக்யூட் ஆயிட்டு மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் ரன் ஆயிட்டு மறுபடியும் இங்க வருது. ஃபைனலா என்ன ஆகுது இந்த இடத்துல நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நான் ரிட்டர்ன் 0 கொடுக்கவே இல்லை. பட் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் 0 கொடுத்தனாலதான் என்ன ஆகுதுன்னா இது வந்து ரிட்டர்ன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வருது. ஸோ இங்க ஏதாச்சும் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோதான் நம்ம ப்ரோக்ராம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஃபங்க்ஷன் கோட் டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்னோட மெயின் கோட் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கலாமான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அந்த கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனை எத்தனை வாட்டி வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து லிமிடேஷனே கிடையாது. ஒரு நல்ல ப்ரோக்ராம் இல்லாட்டி ஒரு பெரிய ப்ரோக்ராம்லாம் நீங்க எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபங்க்ஷன் இல்லாம எழுதவே முடியாது. அப்படி எழுதணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் சும்மா அப்படியே போயிட்டே இருக்கும் கணக்கு இல்லாம லைன்ஸ். ஏன் ஃபங்க்ஷன் மெயினா யூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி கோட் எழுதிட்டு அந்த கோடை எத்தனை வாட்டி வேணா ஃபங்க்ஷன் நேமை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நான் லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஸோ இந்த மாதிரி லைப்ரரி ஃபைல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி எக்கச்சக்க ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைப்ரரி ஃபைலை மட்டும் இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டு அதுல உள்ள ஃபங்க்ஷனை டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்றது ஒரு லைப்ரரி ஃபைல்னு சொல்லியிருந்தேன். இந்த லைப்ரரி ஃபைல்ல என்ன இருக்கும்னா அவுட்புட் இப்படிதான் பிரிண்ட் பண்ணணும், இன்புட் இப்படிதான் நீ கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனோட நேம் தான் என்னன்னா cout cin. ஐஓ ஸ்ட்ரீம்ன்ற லைப்ரரி ஃபைலுக்குள்ள cout cin 2 ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ நம்ம cout cin ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஐஓ ஸ்ட்ரீம் லைப்ரரியை யூஸ் பண்ணணும். இதே மாதிரி எக்கச்சக்கமா நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு C++ல. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மெயினான கோடு தேவை அப்படின்னா அதோட லைப்ரரி ஃபைலை இன்க்ளூட் பண்ணிட்டு அதோட ஃபங்க்ஷன் பேரை மட்டும் நம்ம ப்ரோக்ராம்ல போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் லைப்ரரி ஃபைல்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் பத்தி நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதுக்கு உட்காந்து நீங்க 20 லைன் 30 லைன் 50 லைன் கோட் எழுதுறதுக்கு பதிலா ஆல்ரெடி அதுக்கு லைப்ரரி ஃபைல் இருக்கான்னு நம்ம தேடி பார்க்கணும். சப்போஸ் லைப்ரரி ஃபைல் இருந்தா அந்த லைப்ரரி ஃபைல்ல அதோட ஃபங்க்ஷன் பேர் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஃபங்க்ஷன் என்ன பேரு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பேரை இங்க இன்க்ளூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டே போகலாம். இந்த இடத்துலதான் லைப்ரரி ஃபைல்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதை கண்டுபிடிச்சவங்க ஆல்ரெடி நிறைய லைப்ரரி ஃபைலும் ஃபங்க்ஷனும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கணுமேன்ட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புதுசா லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் விஷயம் தேவைன்னா அதுக்குரிய ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லயே 2 இருக்கு.
ஒன்றை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் ஐஓ ஸ்ட்ரீம். அந்த ஐஓ ஸ்ட்ரீம்ல இருக்க லைப்ரரி ஃபைல்ல இருந்து சி அவுட் சி இன். ஏன்னா இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி வேற யாரோ கிரியேட், அதாவது இந்த கம்பைலர் லாங்குவேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டாங்க, ப்ரீயா டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதுதான் ப்ரீ டிஃபைன்டு ஒன் ஆஃப் த டைப். இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூசர் டிஃபைன்டு. நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஓனா ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிப்போம். இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ட் கெட் டேட்டா இந்த ஃபங்க்ஷன் நான் எனக்கு தேவையான மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன், யூசர் டிஃபைன்டு. சப்போஸ் எனக்கு வந்து இன்னொன்று வேற ஏதாச்சும் தேவை, அவங்களோட இமெயில் அட்ரஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இமெயில் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இமெயிலை வாங்குறேன். அப்போ என்ன ஆகுனா எனக்கு தேவையானபடி நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு யூசர். அதே மாதிரி எத்தனையோ பேர் இருப்பீங்க, அவங்கவுங்க ஓனா கோடு எழுதுவீங்க. நீங்க எதையாச்சும் ஒரு தான் ரீயூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க இந்த மாதிரி ஓன் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ ஒவ்வொரு யூசரும் அவங்களுக்கு தேவையான மாதிரி ஓனா எழுதிக்கலாம். ஸோ அதை தான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஆல்ரெடி காமனா எழுதி வச்சிருப்பாங்க, அது நம்ம கம்பைலர்லேயே ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்பஸ் தேவை, அதுக்கு நானா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதை நான் கோட்ல யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அது யூசர் டிஃபைன்டு. ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா ஃபங்க்ஷன்னா என்ன, ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா என்ன, யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்ன, எதுக்காக நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா மெயினா ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. அடுத்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலன்னா இதே தான் நீங்க 2 வாட்டி டைப் பண்ணிருப்பீங்க. அப்போ நீங்க 4 லைன் எழுதின கோடு 8 லைனுக்கு நீங்க எழுத வேண்டியதா இருக்கும். சப்போஸ் 8 லைனுக்கு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடும் அதிகமாகும். ஸோ உங்களோட ஃபைலோட சைஸும் அதிகமாகும். என்ன பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா ஒரே கோட ரீயூஸ் பண்ணிக்கலாம், சைஸை குறைக்கலாம், நம்பர் ஆஃப் லைன்ஸை குறைக்கலாம். ஸோ நீங்க லைன்ஸை டைப் பண்ணணும்னா நிறைய லைன் டைப் பண்றதுக்கும் கம்மியான லைன் டைப் பண்றதுக்கும் டைம் டிஃபரன்ஸ் ஆகும். 4 லைன் டைப் பண்ண உங்களுக்கு 1 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 8 லைன் டைப் பண்ண 2 நிமிஷம் ஆகலாம். அப்போ நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா உங்களோட டைமும் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க நிறைய யூஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் இல்லாம நம்ம நிறைய அடுத்து பார்க்க போற டாபிக்ஸ் எல்லா இடத்துலயுமே நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனாலதான் நான் மெயினா இப்போ ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட யூஸ் என்ன, இந்த மாதிரி அதை பத்தின நிறைய திங்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு டவுட் வரும், ஃபங்க்ஷனையே நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நான் என்ன சொன்னேன்னா இன்ட் மெயினுக்கு உள்ளதான் கொடுக்க கூடாது, வெளியே எங்கனாலும் கொடுக்கலாம்னு சொன்னேன். நிறைய நியூ யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல கூட கொடுப்பாங்க. கடைசியா இந்த இடத்துல போயிட்டு இன்ட் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நீங்க வந்து இந்த இன்ட் மெயினுக்கு வெளியே எங்கனாலும் கிரியேட் பண்ணலாம். பட் மேலே கிரியேட் பண்ணா மட்டும்தான் நம்மளோட கம்பைலர் வந்து கரெக்டா அக்சஸ் பண்ணும். அது எப்படி கரெக்டா அக்சஸ் பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கோட் எழுதுறீங்க அப்படின்னா நம்ம கம்பைலர் எப்படி ரீட் பண்ணும்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து தான் ரீட் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபுல்லா கமெண்ட்ஸ் அதை ரீட் பண்ணாது. ஸோ இங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைப்ரரி ஃபைல ரீட் பண்ணும், இதை ரீட் பண்ணும், அடுத்து இன்ட் கெட் டேட்டாவை ரீட் பண்ணும். இந்த ஆர்டர்ல தான் வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனை நீங்க இங்க எழுதல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க ஐஓ ஸ்ட்ரீம் இந்த 2 லைன் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லைனுக்கு வரும், அடுத்து இந்த லைன் பிரிண்ட் ஆகும். இந்த லைனுக்கு வந்தோடனே கெட் டேட்டாவை பார்த்துருக்கும். ஸோ கெட் டேட்டா நீங்க மேல எழுதாம கீழே எழுதிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல மேல வழியா தான் ரீட் பண்ணிட்டு இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி கெட் டேட்டான்னு ஒண்ணு இருக்குது, கம்பைலருக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்லிரும் அப்படின்னா, ஒன்னு கெட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எரர் காட்டும், அப்படி இல்லாட்டி கெட் டேட்டா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு எரர் காட்டும். ஏன்னா ஆர்டரை தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 53, 54 எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லைன் நம்பர் இருக்கு. ஸோ இந்த லைன் நம்பர் வழியா தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். கெட் டேட்டா கீழே இருக்கு, கீழே இருக்கிறதுக்கு நம்ம கம்பைலருக்கு தெரியாது, ஏன்னா ஒவ்வொரு லைனா தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கெட் டேட்டா எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா இன்ட் மெயினுக்கு மேல டிஃபைன் பண்ணுங்க. அப்பதான் ஆர்டரா ரீட் பண்ணும்போது நம்ம கம்பைலருக்கு தெரியும். சப்போஸ் நான் வந்து கீழே தான் டிஃபைன் பண்ணுவேன்னா நீங்க பண்ணிக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கெட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்றத முதல்ல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். இப்போ எப்படி நான் இங்க டிஃபைன் பண்றது அப்படின்னா, இன்ட் கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சும்மா இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இதுக்கு பேரு ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த லைனை ரீட் பண்ணும், இந்த லைனை ரீட் பண்ணும், நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம், இந்த லைனை இப்போ ரீட் பண்ணணும். இப்போ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கெட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், அது ப்ரோக்ராம்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, ஸோ நீ போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோ அதை அப்படின்றது கம்பைலருக்கு நம்ம சொல்றோம். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ மெயின்ல ரீட் பண்ணிட்டு இந்த லைனை ரீட் பண்ணிட்டு இந்த லைனை ரீட் பண்ணோன்னே ஆல்ரெடி கெட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்றத நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லிட்டோம். இப்போ அது என்ன பண்ணும்னா அடுத்தடுத்த லைன்ல போய் தேடி பார்க்கும்,
இப்போ நீங்க கீழே டைப் பண்ணியிருந்தாலும் எங்க டைப் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிடும். சப்போஸ் இந்த லைனை நீங்க மென்ஷன் பண்ணாட்டி மேல மட்டும்தான் நீங்க சொல்லணும். இந்த லைனை மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எங்க வேணா உங்க ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். ஸோ அதோட யூசேஜ், அதாவது அதோட கான்செப்டும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளோட கம்பைலர் வந்து லைன் பை லைனா, அதாவது ஒன்னு கீழே ஒன்னா தான் பார்த்துக்கிட்டே வரும். ஸோ இதோட பேர் வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு ஆச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு தப்பு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதுக்குள்ள போயிட்டு மறுபடியும் இன்ட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இப்படி கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது தப்பு. ஃபங்க்ஷனோட ரூல் என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அது தப்பு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா, இந்த இன்ட் மெயினுக்குள்ளேயே நம்ம கிரியேட் பண்ணல. ஏன்னா இன்ட் மெயின்ன்றதே ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன். மினிமம் ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும் அப்படின்னா மெயின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கோட் எழுதுவோம். இதுக்குள்ளதான் நம்ம மெயின் கோட எழுதுவோம். இதுவே ஒரு ஃபங்க்ஷன் தான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, இதை விட்டு வெளியே வந்து வேற ஃபங்க்ஷன் எழுதுறோம். அதனாலதான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம எழுதக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க எப்ப ஃபங்க்ஷன் எழுதினாலும் ஒரு ஃபுல் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டீங்களா, ஓகே. புதுசா வேற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும்னா அதை விட்டு வெளியே வந்து தான் மறுபடியும் நீங்க எத்தனை ஃபங்க்ஷன் வேணா கிரியேட் பண்ணணும். ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் இன்னொரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேரு ஜென்ரலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஸ்டிங் அப்படின்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும். இதுக்குள்ள போயிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இங்க கொடுக்குறோம். ஸோ அதை தான் நான் சிம்பிளா சொன்னதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இப்படி வைக்கிறது அலோடு இல்லை. நான் இப்படி வாயில சொல்லிட்டேன். இதுக்கு இந்த டேர்முக்கு பேர் என்னன்னா நெஸ்டிங். ஸோ நெஸ்டிங் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நாட் அலோட் அப்படின்றது ரூல். ஸோ எப்பயுமே அலோவ் பண்ண முடியாது. அதனால ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை எழுத முடியாது, பட் கால் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை எழுததான் முடியாது, ஆனா கால் பண்ணலாம். அது என்ன கால் பண்றது அப்படின்னா, நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் இந்த இருக்கு. இதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கெட் டேட்டான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன். ஸோ இதான் ஃபங்க்ஷனை கால் பண்றது. ஏன்னா இது நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டா இருக்குது. இது இப்ப நம்ம ஓனா நம்ம எழுதுனது. இந்த ஃபங்க்ஷனோட பேரு கெட் டேட்டா. இந்த ஃபங்க்ஷனோட பேரை வச்சு நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள கால் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணிக்கலாம், ஆனா எழுததான் முடியாது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ல ஆர்கியூமெண்ட்ஸ், பேராமீட்டர்ஸ், ரிட்டர்ன் வேல்யூஸ், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம் ஆபரேஷன்ஸ். அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணணும். நார்மலா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். நார்மலா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 2 நம்பர் இங்க வாங்குவீங்க, அதை ஆட் பண்ணுவீங்க. இப்போ அடிஷனை நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும்ன்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஆட்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆடை கால் பண்றேன். இப்போ ஆட் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இன்ட் ஆட், இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 நம்பரை வாங்கி ஆட் பண்ணி சொல்ல போறேன். பட் ஆர்கியூமெண்ட்டையும் பேராமீட்டரையும் யூஸ் பண்ண போறேன். ஆர்கியூமெண்ட் பேராமீட்டர்னா என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். உள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இன்ட் ஏ இன்ட் பி இங்க டிஃபைன் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன்ல போயிட்டு ஏ பிளஸ் பி. ஸோ ரிட்டர்ன் வேல்யூனா என்னன்னா அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஹோல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு போட்டு சியை பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ரிட்டர்ன்ல போயிட்டு நீங்க டேரக்டா ஏ பிளஸ் பி போட்டீங்கன்னா அதுவே ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ சிம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏ பி இருக்கு, அதை நீங்க ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஏபியோட வேல்யூ எங்க, அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணலாம். அந்த வேல்யூவை பாஸ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ், பேராமீட்டர்ஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இதை நீங்க எங்க ஸ்பெசிஃபை பண்ணணும்னா இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வித் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் போடுறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 2 பிராக்கெட் போடுறீங்களா இந்த இடத்துல, அந்த பிராக்கெட்ஸ்குள்ள வர்றதுக்கு பேர் தான் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னா பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் பேராமீட்டர்ஸ் அப்படின்ட்டு. இந்த ஏக்கு அதாவது ஸோ இந்த ஏக்கு வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 10.
இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரன் பண்ண போறேன். oops நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் லைன்ல இங்கே டிஃபைன் பண்ணும்போது அதை சொல்லலை. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம அதை சொல்லணும். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு செகண்டில். இதை ரன் பண்ணி காமிச்சிட்டு இப்போ என்ன இருக்குன்னா ஹை கைஸ் வெல்கம் டு தமிழ்ஹாக்ஸ்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா இது வந்து கால்குலேட் ஆயிருக்கு, பட் அது வந்து பிரிண்ட் ஆகலை. ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாண்டர்ட் சி அவுட். ஓகே ஜஸ்ட் ரன் பண்ணலாம். oops நான் டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறேன், அதனால கூட ப்ராப்ளம் இருக்கலாம். நம்ம இன்னும் சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்போ நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா int c ஈக்குவல் டு a + b அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த இடத்துல c ரிட்டர்ன் பண்ணுறேன். ரன் பண்ணுவோம். oops ப்ளஸ்ஸுக்கு பதிலாக t போட்டேன். இந்த மாதிரி சும்மா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா வரும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு தமிழ்ஹாக்ஸ் வந்திருக்கு. நம்மளுக்கு அவுட்புட் வரல, ஏன்னா அதை நம்ம பிரிண்ட் பண்ணலை. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சி அவுட் ஜஸ்ட் a + b அப்படின்னு டேரெக்டாகவே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதே தேவையில்லை. ஒரு ப்ரோக்ராம் எத்தனை இதாக வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ரிட்டர்ன் 0 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. இந்த இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் போடல. std ஸ்டாண்டர்ட் சி அவுட் a + b ரன் என்டர் 20 நம்பர். ஆக்சுவலாக நான் என்டர் 20 நம்பர்ஸ் எங்கேயுமே கொடுக்கல, பட் அது ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகலாம். ஏன்னா இந்த கம்பைலரை நிறையா பேர் எந்த இடத்துல இருந்து வேணால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ்ஹாக்ஸ் 7. ஓகே இப்போ நம்மளுக்கு போன வாட்டி பண்ணதுக்கும் இப்போ நான் ஆர்கியூமெண்ட்டும் பேராமீட்டர் யூஸ் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எத்தனை வாட்டி வேணால் ரீயூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேராமீட்டர் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணாமல் உள்ளே போயிட்டு int a = 5 6 ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நம்பர், அடுத்து int b = 8ன்னு வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா இந்த 66 80 ஆட் பண்ணால் என்ன 74. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டோம். 74 பிரிண்ட் ஆகும். இது எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எத்தனை வாட்டி இதை ரீயூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த 2 நம்பர் மட்டும் தான் எப்பயுமே ஆட் பண்ணி சொல்லும். ஸோ அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது? உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. இப்போ ஒரு கால்குலேட்டர்னு எடுத்துக்குவோம். நம்ம வந்து எப்பயுமே வேற 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ்டாக இருக்க ஒரே நம்பரை 2 வாட்டி நம்ம நிறையா வாட்டி ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ சின்ன நம்பர் நான் போடுறேன். உங்களுக்கு 6 இருக்கு, இங்கே வந்து 1 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7ன்னு உங்களுக்கு தெரியும். ஃபங்க்ஷன் எழுதுறீங்க இதுக்கு. இப்போ இது நீங்கள் ஒரு வாட்டி ரன் பண்ணுறீங்க நார்மலாக ஃபங்க்ஷனில் 7 அவுட்புட் வந்துடும். மறுபடியும் இன்னொரு வாட்டி ரன் பண்ணுறீங்க 7 வரும். மறுபடியும் ரன் பண்ணுறீங்க 7 வரும். பட் என்ன யூஸ்? சப்போஸ் நீங்கள் வேற நம்பர் மாற்றணும்னா எப்படி மாற்றுறது? ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறீங்க. என்னன்னா நான் ஏதாச்சும் 2 நம்பர் கொடுப்பேன். ஏன்னா ஒரே நம்பர் நீங்கள் சொல்ல போகிறது இல்லை. ஸோ அந்த நம்பர் a b, ஸோ 2 வேல்யூ, அதனால அதோட டைப் வந்து இன்டீஜர், அதாவது நம்பர். அதனால int a int b. நீ எப்பயுமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏவையும் பியையும் ஆட் பண்ணி எனக்கு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நான் 5ம் 2ம் கொடுத்தேன்னா எனக்கு 7ன்னு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5ம் 5ம் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் நம்பரை மாத்துறேன், ஃபங்க்ஷனை மாத்தல. இப்போ ரன் பண்றேன், எனக்கு என்ன ஆகணும்னா 10ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த லைன்ல 5 5 கொடுக்குறேன். அதே ஆட் ஃபங்க்ஷனை போட்டு மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன்னா 2, 8ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்றோம்னா ஒரே ஃபங்க்ஷனை 2 வாட்டி கால் பண்றோம். பட் 2 வாட்டியுமே வேற இன்புட் கொடுக்குறோம். ஸோ மொதல் வாட்டி இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 5யும் 5யும் ஆட் பண்ணி 10ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி மறுபடியும் 2யும் 8யும் ஆட் பண்ணி 10ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ வேற லைன்ல வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல \n கொடுத்துக்கலாம். அநேகமா எரர், ஏன்னா \n நம்ம எப்பவுமே டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். எஸ், இப்போ ரன் பண்ணுவோம். என்ன எரர்னா ஸ்ட்ரிங் வந்து டிஃபர் பண்ணி காட்டணும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதையும் டிஃபர் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து 10 10 பிரிண்ட் ஆகுது. ஸோ இன்னும் என்ன பண்ணிக்கலாம்னா சேம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம், பட் டிஃபரெண்ட் இன்புட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்குவோம், 20 to 10 அப்படின்னா நம்மளுக்கு 32ன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஆன்சர் கிடைக்குதான்னு பார்ப்போம்.
எஸ், ஆன்சர் 32 வருது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா ஒரே ஃபங்க்ஷனை எத்தனை வாட்டி வேணா ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ரெண்டு கான்செப்ட் மெயினாக படிச்சிருக்கணும். அதுக்கு வந்து பேராமீட்டர்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் டேரெக்டாக இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறத பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இடத்துல அதுக்குள்ள இன்புட்டை பாஸ் பண்ணுறத ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு டவுட் வரும், ஸோ எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கணும், எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கணும்ட்டு அதுவுமே நீங்கள் டிஃபைன் பண்ணுறதான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ மட்டும் வச்சுக்கலாம், இன்ட் பி மட்டும் வச்சுக்கலாம், இல்லாட்டி எத்தனை வேணா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3 நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் இன்ட் சின்னு ஒன்று கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா பிளஸ் சின்னு ஒன்று கொடுக்குறேன். இப்போ 3 ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். என்ன ரூல் அப்படின்னா இங்கே நீங்கள் எத்தனை பேராமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அத்தனை ஆர்கியூமெண்ட் நீங்கள் இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே இடத்துல 1, இந்த இடத்துல போயிட்டு 2, ஏன்னா இங்கே 3 பேராமீட்டர் தான் நீங்கள் 3 ஸ்பெசிஃபை பண்ணணும். அகைன் 10. அதே மாதிரி மேலே ப்ரோட்டோடைப்லையும் போயிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். சப்போஸ் இந்த ப்ரோட்டோடைப்பே வேணாம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் மேலே எழுதிட்டீங்கன்னா ப்ரோட்டோடைப்பே போட தேவையில்ல. இப்போ ரன் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னா 3 நம்பர் வருது. ஸோ 5, 5, 1, 11. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான் ஜஸ்ட்டுக்கு ஆட் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன ஆப்ரேஷன்ஸ் வேணால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா மொதல் 2 நம்பர் ஆட் ஆகிட்டு அடுத்த நம்பரோட மைனஸ் ஆகி வரும். அப்போ என்ன ஆகும்னா இது 10, 10 - 1 9 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ 9. அதே மாதிரி எல்லாமே இது 10, 10 - 2 8. இது வந்து 32, 32ல் 10 போச்சுன்னா 22. இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல எந்த விதமான ஆப்ரேஷன் எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். இதுதான் ஆர்கியூமெண்ட்ஸ் ப்ளஸ் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுற பவர். மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிகிட்டே போகலாம். இது எப்படி மேப் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் காட்டுறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு குட்டி ப்ரோக்ராம். இந்த இடத்துல ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணுறாங்க இன்ட் மெயின், அடுத்து ஸ்டாண்டர்ட் சி அவுட், ஒரு குட்டி ப்ரோக்ராம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆட் நீங்கள் நேம் ஒரே நேம் கொடுக்குறீங்க, அதுக்குள்ள 4, 5ன்னு பாஸ் பண்ணுறீங்க. அந்த பாஸ் பண்ணுற வேல்யூ தான் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இருக்க நீங்கள் இங்கே எந்த வேரியபிள் வேணால் வைக்கலாம், ஏபி, XY, Z என்ன வேணால் வைக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறது ஃபஸ்ட்டுக்கு மேப் ஆகும், செகண்ட் கொடுக்குறது செகண்டுக்கு மேப் ஆகும். ஃபைனலாக நீங்கள் 2 ஆட் பண்ண சொன்னீங்கன்னா ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 4, 5 ஆட் பண்ணால் 9. ஸோ உங்களுக்கு 9ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டா எத்தனை ஆர்குமெண்ட் வேணால் வச்சுக்கலாம், எத்தனை பேராமீட்டர் வேணால் வச்சுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் கான்செப்டில் ஆர்குமெண்ட் பேராமீட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அட்வான்டேஜ். அடுத்து இந்த ஃபங்க்ஷன் டேட்டா டைப்ஸ்லேயே நிறையா இருக்கு. ஸோ நம்ம இன்ட்டு மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்ட்டுக்கு பதிலாக நான் வாய்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எதையுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ வாய்டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த லைன் நான் போட தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ்லாஷ் போட்டேன்னா கமெண்ட்ஸ் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்டு போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ ஏதாச்சும் வேலை பண்ணு, பட் பண்ணுற வேலையை எனக்கு திருப்பி சொல்ல தேவையில்லை. அதாவது ஃபைனலாக நீ ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸோட அவுட்புட் எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்றது தான் வாய்டோட அர்த்தம். ஸோ எங்கேயாச்சும் வாய்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சிம்பிளாக அதோட ப்ராசஸோட அவுட்புட்டை ஃபைனலாக தெரிவிக்க தேவையில்லை, வேற எங்கேயும் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. பட் நம்ம எப்பயுமே ஏதாச்சும் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட அவுட்புட்டை நம்ம வேணும்னு நினைப்போம். ஸோ அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்ட் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஃபைனலாக நீ கிடைக்கிற ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ டிஃபால்ட்டாக ஏன் இந்த இடத்துல 0 போடுறோம்னு நான் சொல்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக இதுதான் நம்ம ப்ரோக்ராமில் எப்பயுமே மெயின் தான் ரன் ஆகும். இந்த மாதிரி ரன் ஆகும்போது ரிட்டர்ன் 0ன்னு போடுறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம கம்பைலர் ரன் பண்ணுது. ஸோ 0க்கு என்ன அர்த்தம்னா நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆச்சுன்னா சக்ஸஸ் அப்படின்ற மெசேஜ் வரணும். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறது தான் ரிட்டர்ன் 0. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு ப்ரோக்ராமோ ரன் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட் டேட்டா டைப்பில் நான் பண்ண ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணேன். சப்போஸ் இங்கே ரிட்டர்ன் 0 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே காட்டாது, பட் பேக்கெண்டில் என்ன, அதாவது நம்மளுக்கு பின்னாடி என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக இருந்தால் எனக்கு சக்ஸஸாக ப்ரோக்ராம் ரன் ஆகணும். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா பேசிக்காக ரிட்டர்ன் 0ன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது நம்மளோட ஓஎஸ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல ரிட்டர்ன் 0 போடுறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னா ஸ்கோப் பற்றி பார்க்கணும். ஸ்கோப்னா அதாவது ஒரு வேரியபிளோட ஸ்கோப்பு, லைஃப் டைம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேரியபிள்னா என்ன, எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இன்ட் ஏன்றது ஒரு வேரியபிள், இன்ட் பின்றது ஒரு வேரியபிள், இன்ட் சின்றது ஒரு வேரியபிள். இப்போ இன்ட் ஏன்றதை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதிருக்கீங்க.
நான் என்ன பண்ண போறேன்னா int a-வை இங்க கொடுக்க போறேன் a அப்படின்ட்டு. இப்ப ரன் பண்ணா என்ன ஆகுதுன்னா எரர் வரும் கண்டிப்பா. என்ன எரர் வருதுன்னா a was not declared in the scope. இந்த ஸ்கோப்ல டிக்ளேர் ஆகல அப்படின்னு வருது. அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுதான் ஸ்கோப், லைஃப் டைம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கான்செப்ட்ஸ். ஒரு வேரியபிள்னு நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்க அந்த பிளாக்ஸ்குள்ள மட்டும்தான் விசிபிளா இருக்கும். அதை தான் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ int a-வை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா int a-ன்னு ஒண்ணு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்குன்றதா கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதை நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதாவது இங்க டைப் பண்ணி எழுதியிருக்கோம். மெயின்ல பார்த்தோம் அப்படின்னா int மெயின் எங்கேயுமே நான் ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. ஏன்னு ஒன்று சொல்லியிருக்கேன், அந்த ஏ என்ன டேட்டா டைப்பு, அது என்ன, அது எதுக்கு அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அதனாலதான் நாட் டிக்ளேர்ட் இன் தி ஸ்கோப்னு வருது. ஸோ ஒரு வேல்யூ யூஸ் பண்றீங்க, அந்த வேல்யூவை அந்த பிளாக்குக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பிளாக் இன் த சென்ஸ் இப்படி ஒரு சிம்பிள் போட்டு ஆரம்பிச்சு இப்படி ஒரு சிம்பிள் போட்டு முடிக்கிறோம்ல, இதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக். ஸோ ஒரு இதை நீங்க எதுக்குள்ளாச்சும் டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா அது அந்த பிளாக்ல மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் int வேல்யூன்னு ஒன்று ஸ்பெசிஃபை பண்றீங்க அப்படின்னா இந்த int வேல்யூன்றது இந்த பிராக்கெட்ஸ்குள்ள மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்க int வேல்யூ இதை கொடுத்துட்டு வேற ஏதோ ஒரு கோட் எழுதுறீங்க, அந்த கோட்ல போயிட்டு மறுபடியும் வேல்யூன்ற இதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா int வேல்யூ இங்க மட்டும்தான் இருக்கு, அதை நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணல. இதோட லைஃப் டைம் என்னன்னா இது ஆரம்பிக்கும் போது இதோட லைஃப் ஆரம்பிக்கும், இது முடியும் போது இதோட லைஃப் முடிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மறுபடியும் வேற எங்கேயோ இடத்துல போயிட்டு இந்த வேல்யூவை நீங்க மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா இதுக்கு லைஃபே இருக்காது. ஸோ இப்படி ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் காட்டும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சிம்பிளா வேரியபிள், லைஃப் டைம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த பிளாக்குக்குள்ள நான் ஒரு int a கொடுத்துருக்கேன், மறுபடியும் இங்க int a கொடுக்கலாமா அப்படின்னு பார்ப்போம். கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு எந்த எரருமே இல்லை. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இங்க int ஸ்க்ரோல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல int a இங்க கிரியேட் ஆகுது அண்ட் இந்த இடத்துல int a இந்த இடத்துல முடிஞ்சு போயிருது. ஸோ இங்க கிரியேட் ஆகி இங்க டெஸ்ட்ராய் ஆயிருது. ஸோ அப்ப இங்கே இருக்க int a-க்கும் இங்க இருக்க int a-க்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஒரு இதை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டா அதுல எம்டி, அதாவது ஏதாச்சும் எம்டி வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ இனிஷியலா எப்பயுமே 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன கான்செப்ட் பார்க்கலாம் அப்படின்னா DRY அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. DRY அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க. டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, ஓப்ஸ். டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப்னா என்ன அர்த்தம்? பண்ணதே திருப்பி திருப்பி பண்ணாதீங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ இந்த ப்ராப்பர்ப்ப அதாவது ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கு தான் எதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன். ஒரே விஷயத்த மறுபடியும் ரிப்பீட் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், கோடிங் ரிலேட்டடாக வரும், அதை வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபார்வர்ட் டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினிஷன்ஸ் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபார்வர்ட் டிக்ளரேஷன்ஸ் அப்படின்றது தான் நான் என்ன சொன்னேன்னா கம்பைலர் எப்படி ரன் ஆகும்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஆர்டரா ஒன்று கீழே ஒன்றா தான் ரன் ஆகிட்டு வரும்னு சொன்னேன். ஸோ அதை தான் நீங்கள் ஃபார்வர்ட் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி எந்த ஆர்டர்ல இப்படி இந்த ஆர்டர்ல இப்படி ரன் ஆகுதுன்னா அந்த ஆர்டர் தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நீங்க கோட் எழுதி பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நேமிங் கான்ஃபிளிக்ஸ் நிறைய அக்கர் ஆகும். நேமிங் கான்ஃபிளிக்ஸ்னா ஒரே நேமை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நேமை யூஸ் பண்ணி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஃபங்க்ஷனுக்கும் எப்பயுமே நீங்க ரிட்டர்ன் டைப்ஸ் ப்ராப்பரா கொடுக்கணும். அண்ட் ஃபங்க்ஷனை கீழே டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா மேலே இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் கொடுக்க மறந்துடாதீங்க. மெயினா நம்பர் ஆஃப் பேராமீட்டரும் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டும் எப்பயுமே ஈக்குவல்டா இருக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த கான்செப்ட் ப்ரீ ப்ராசஸர் பத்தி பார்க்க போறோம். ப்ரீ ப்ராசஸர்னா ஒன்றும் இல்லை, எதை தான் ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டு எதை ஆரம்பிக்குதோ அதை தான் ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க நம்ம C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. அதை பத்தி ஏன் பார்க்க போறோம் அப்படின்னா ஏன்னா நம்ம எந்த லைப்ரரி ஃபைல் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எதுதான் ரன் ஆகும் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ அதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி ரன் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 10 லைன் மட்டும் தான் ரன் ஆகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அது தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம்ல ஒரு 15 லைன் இருக்குன்னா இந்த 15 லைன் மட்டும் தான் நீங்க ரன் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது தப்பு. இந்த 15 லைன் ரன் ஆகாது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 50 லைன் சேர்த்து ரன் ஆகும்.
அது எப்படி, அது ஏன் அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ரீ ப்ராசஸர் கான்செப்ட் பார்க்க போறோம். ப்ரீ ப்ராசஸர் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸர் இது வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸர். ஏன்னா இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டு எதெல்லாம் ஆரம்பிக்குதோ அதெல்லாம் ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவோம். ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல ரன் ஆகுறது வந்து ப்ரீ ப்ராசஸர், நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல ரன் ஆகுறது மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஏன் ப்ரீ ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீ ப்ராசஸர்ல ஹெடர் ஃபைல் இருக்கும். ஹெடர் ஃபைல்ல நம்ம ஏதாச்சும் லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இங்க என்ன லைப்ரரி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்றோம். இந்த ஐஓ ஸ்ட்ரீம்ன்ற லைப்ரரி ஃபைல்ல எக்கச்சக்கமா நிறைய இருக்கும். அதுலதான் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா சி அவுட், சிஎன்லாம் இருக்கும். இது ரன் ஆகணும்னா இதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு 10-20 லைன் கோடு இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த 10 லைன் கோடு முதல் எக்ஸிக்யூட் ஆகணும். அது எக்ஸிக்யூட் ஆனாதான் இந்த சி அவுட் ஒர்க் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஆடுன்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம். இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும்னா, இந்த ஆடுக்குரிய இந்த 4 லைன் இருந்தா மட்டும்தான் இந்த ஆடு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த 4 லைனே நம்ம எழுதல அப்படின்னா இந்த ஆட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. அதே மாதிரிதான் இந்த சி அவுட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, சி அவுட்ன்றதே ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த சி அவுட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்டா நிறைய ஃபங்க்ஷன் லைன்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் லைன்ஸ்லாம் எங்க இருக்கும்னா ஐஓ ஸ்ட்ரீம்ன்ற லைப்ரரியில இருக்கும். அப்போ அந்த லைப்ரரி ஃபர்ஸ்ட் லோட் ஆனா மட்டும்தான் இந்த சி அவுட்டே ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் என்ன ரன் ஆகணும், ப்ரீ ப்ராசஸர் ரன் ஆகணும். ப்ரீ ப்ராசஸர் ரன் ஆயிட்டு எந்த லைப்ரரி ஃபைல் யூஸ் பண்றோமோ அந்த லைப்ரரி ஃபைல்ல இருக்க மொத்த ஃபங்க்ஷன்ஸும் பின்னாடி நம்மளுக்கு தெரியாம ரன் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அது ரன் ஆனா மட்டும்தான் அது ஆல்ரெடி லோட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்க என்னெல்லாம் ஃபங்க்ஷன் கால் பண்ண போறீங்களோ அந்த ஃபங்க்ஷன் கரெக்டா எரர் இல்லாம எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சிம்பிளா ப்ரீ ப்ராசஸர்னா என்ன, அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றது சின்னதா கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க வந்து புதுசா இன்னொரு லைப்ரரி ஃபைல் இன்க்ளூட் பண்றீங்க, ஏதாச்சும் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னா, ஸ்ட்ரிங் லைப்ரரி ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் பெரிய பெரிய இதெல்லாம் நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிள் வச்சு அதுல போயிட்டு ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணணும்னு நினைப்பீங்க அதுக்காக. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியாம லோட் ஆயிருக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ நீங்க படிச்சுட்டீங்க, யாராச்சும் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இன்டர்வியூல இல்ல எக்ஸாம்ஸ்ல எங்கனாலும், ஒரு ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் எது ரன் ஆகுது அப்படின்ட்டு நீங்க போயிட்டு மெயின் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது. எப்பயுமே ப்ரீ ப்ராசஸர் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லணும். அதுக்கு ரீசன் கேட்டாங்க அப்படின்னா, ப்ரீ ப்ராசஸர்ல தான் நிறைய லைப்ரரி ஃபைல் இருக்கு. அந்த லைப்ரரி ஃபைல்ல இருந்து எடுத்து நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதோட கோடு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அதோட கோடு எக்ஸிக்யூட் ஆனாதான் நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே எரர் இல்லாம ஒழுங்கா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க டெஃபினிஷன் கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு நல்லா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும் மற்றவங்களுக்கு. ஸோ இது எப்பயுமே மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீ ப்ராசஸர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்நேரத்துக்கு. இந்த ப்ரீ ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணி லைப்ரரி ஃபைல் மட்டும் இல்ல, நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிக்ஸ்டு டெஃபினிஷன்ஸும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல ஹேஷ் கொடுத்துட்டு டிஃபைன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்றேன். இன்க்ளூட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணா என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லைப்ரரி ஃபைலை இன்க்ளூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்க்ளூட். டிஃபைன்னா எனக்கு வந்து ஃபிக்ஸ்டா ஒரு வேரியபிள் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் NAME நேம் அப்படின்ற கொடுத்துட்டு, எப்பயுமே நேம் அப்படின்னா எனக்கு என்னன்னு வரணும் அப்படின்னா ராஜ்னு வரணும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங்ன்ற லைப்ரரி ஃபைல் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னா இதுவும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லோட் ஆயிரும். டிஃபைன்ற கீவேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நேமுக்கு எப்பயுமே இந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ உங்க ப்ரோக்ராம்ல எங்கெல்லாம் நேம்னு நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த நேமுக்கு பதிலாக ராஜ் பிரிண்ட் ஆகணும் டிஃபால்ட்டா. ஏன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டோம்னா சில விஷயம் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பையனோட டீடைல் நீங்க ஃபுல்லா எடுக்க போறீங்க அப்படின்னா அவனோட நேம், அவனோட ஊரு, அவனோட அட்ரஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் இது யாரோட ஊரு, இது யாரோட அட்ரஸ், இது யாரோட மார்க், இந்த மாதிரிலாம் கேட்கும் போது எல்லா இடத்துலயும் பேர் வந்து ஃபிக்ஸ்டு தான். அப்போ அந்த இடத்துல போயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ராஜ்னு டைப் பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு வாட்டியும் ஃபிக்ஸ்டா ராஜ்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா எப்பயுமே ராஜ் மட்டும்தான் வரும். இப்ப நீங்க வேற ஒரு பேருக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ப்ரோக்ராம் ஃபுல்லா மாத்தணும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் விமல்னு பார்த்தனால எப்போதும் ப்ரோக்ராம் ஃபுல்லா விமல்னு மாறிடும். ஸோ ஃபிக்ஸ்டா ஒரு வேல்யூ உங்க ப்ரோக்ராம் ஃபுல்லா வரணும்னா நீங்க ஜஸ்ட் அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம்.
எக்ஸாம்பிள் அந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்றேன்னா சி அவுட் ஸ்டாண்டர்ட் கொடுக்குறோம். ஸ்டாண்டர்ட் சி அவுட்னு போட்டு நான் என்ன பண்றேன்னா நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ரன் பண்ணுவோம். ஸ்பெல்லிங் ஜஸ்ட் நான் செமிகோலன் கொடுக்கல. ஓகே, அண்ட் செமிகோலன் கொடுக்கல. வேற என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? அண்ட் நேம் வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் தி ஸ்கோப் பிகாஸ் இந்த இடத்துல நேம் வந்து நான் கேப்ஸ் லெட்டர்ல கொடுத்துருக்கேன், ஏன்னா ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கேன். ஸோ NAME நேம் இப்போ ரன் பண்ணுவோம். எஸ், விமல்ல பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டெஃபனிஷன்ஸ் எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மட்டும்தான் கொடுக்கணும். அதுவும் ஒன் ஆஃப் த ரூல்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா என் ப்ரோக்ராம்ல எங்க வேணா நான் நேம்னு யூஸ் பண்ணலாம். அந்த நேமுக்கு எப்பயுமே ஃபிக்ஸடா விமல்னு வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ப்ரீ ப்ராசஸர் இங்கே இன்க்ளூட் பண்ணிருக்கனால இது நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் உடனே டிஃபால்ட்டா லோட் ஆயிரும். இந்த மாதிரி ப்ரீ ப்ராசஸர்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேக்ரோ ப்ரீ ப்ராசஸர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலயே ஃபங்க்ஷன் ப்ரீ ப்ராசஸர்ஸ் இருக்கு, கண்டிஷனல் கம்பைலேஷன், அடுத்து கண்டிஷனல் ப்ரீ ப்ராசஸர்ஸ் இருக்கு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ். ஸோ அதை இப்பயே சொன்னேன் அப்படின்னா ரொம்ப குழப்ப ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நம்ம பின்னாடி அரேஸ், லூப்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து பேசிக்கா இந்த ப்ரீ ப்ராசஸராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் அது உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ திங்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கு. உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், நம்மளோட ஓன் லைப்ரரி ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணலாமா அப்படின்ட்டு. எஸ், கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்களா ஒரு லைப்ரரி ஃபைல் கிரியேட் பண்ணலாம், அந்த லைப்ரரி ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணலாம், அதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹேஷ் இன்க்ளூட் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நான் போய் என்ன பண்றேன் அப்படின்னா calculator calculator டாட் ஹச் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டேக் யூஸ் பண்ணிருக்கோம், ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் கொடுத்து ஹேஷ் இன்க்ளூட்ல கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்க ஒன் ஆஃப் த ஹெடர் ஃபைல், அதாவது கம்பைலருக்குள்ள ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஹெடர் ஃபைல் எடுத்து நீங்க யூஸ், அதாவது லைப்ரரி ஃபைல் எடுத்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு டாட் ஹச் எக்ஸ்டென்ஷன் வேற கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு லைப்ரரி ஃபைல் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ண போறேன். ஆனா அந்த லைப்ரரி ஃபைல் கம்பைலர்ல இல்ல, நானா கிரியேட் பண்ண ஒரு லைப்ரரி ஃபைல். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களா உங்களோட ஓன் லைப்ரரி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணதை எப்படி இந்த ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க உங்க லைப்ரரி ஃபைலுக்கு பேர் கால்குலேட்டர்னு கொடுத்துருக்கீங்க, அது லைப்ரரி ஃபைல் தான் அப்படின்றத சொல்றதுக்கு ஹேஷ் இன்க்ளூட் கொடுத்துருக்கீங்க. பிளஸ் அது வந்து யூசர் டிஃபைன்ட், அதாவது நீங்க ஓனா கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்றதுக்கு டாட் ஹச்சும் டபுள் கோட்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த லைப்ரரி ஃபைலுக்குள்ள நீங்க என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் தனி ஃபைலா இருக்கணும் மெயினா, அது ஒண்ணு. பட் நம்ம இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க பாக்குறேன். ஸோ என்ன பண்றேன்னா அங்கேயே போயிட்டு ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹச் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் ஹச் வராது, டிஃபால்ட்டா பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆட்னு ஒரு ஃபங்க்ஷனு, சப்னு ஒரு ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி போட்டு ஆடு, சப், மல்டிப்ளை, டிவைட் இந்த மாதிரி போட்டு குட்டியா ஒரு 4 கோட் எழுதிருக்கீங்க. இதுக்கு பேர், இந்த ஃபைலுக்கு பேர் நீங்க என்னன்னு வச்சுக்கணும் அப்படின்னா கால்குலேட்டர் டாட் ஹச்ன்னு போட்டு இந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணிடணும். அதாவது தனி ப்ரோக்ராமா இது சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டு கால்குலேட்டர் டாட் ஹச்ன்றத இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிடணும். இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஆடு, சப், டிவைடு இந்த மாதிரிலாம் போட்டு தனியா நீங்க வேற எங்கேயோ ஒரு ஃபைல்ல கிரியேட் பண்ணதை இங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட யூசேஜ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பைலர் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் சொல்ல டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன். அதுக்கு பேர் நான் என்ன பண்றேன்னா கால்குலேட்டர் டாட் ஹச்னு எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டாட் ஹச் எக்ஸ்டென்ஷன் வச்சாலே மோஸ்ட்லி ஹெடர் ஃபைல்ஸ் தான் கம்ப்யூட்டர் ரெக்கக்னைஸ் பண்ணும். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஏதாச்சும் டேவ் C++, ஏதாச்சும் உங்ககிட்ட எடிட்டர் இருந்தால் யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன இருக்குன்னா இது வந்து ஒரு தனி ஹெடர் ஃபைல். இங்கே போயிட்டு சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட், ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த ஐடி, நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஐடியை வேணால் யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் கம்பைலரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆடுன்னு ஒன்று வச்சுக்கிறேன். உள்ளே போயிட்டு இன்ட் ஏ
இன்னொன்று வச்சுக்கிறேன். வேற என்ன பண்ணலாம்னா int b ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணலாம். int int b. நெக்ஸ்ட் கேலிபிரேசஸ் போடலாம். அடுத்து ரிட்டர்னில் என்ன பண்ணலாம்னா a plus b. ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து ஒரு .hன்னு நான் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மறுபடியும் ஃபைல் கொடுத்து நியூ கொடுத்து இன்னொரு சோர்ஸ் ஃபைல் கிரியேட் பண்றேன். இதுதான் நம்மளோட நார்மல் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ஹேஷ் இன்க்ளூட் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஐஓ ஸ்ட்ரீம். பேசிக்காக இந்த இடத்துல ஐஓ ஸ்ட்ரீமே தேவையில்லை. ஐஓ ஸ்ட்ரீம் எப்போ தேவைன்னா நீங்கள் சிஇன் சிஅவுட் யூஸ் பண்ண தான் தேவை. ஸோ நம்ம இந்த இடத்துல அதே யூஸ் பண்ணல, நான் அழிச்சிடுறேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெயின் ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லை. ஒரு லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இப்போ நான் சொன்னது எதுவுமே புரிஞ்சிருக்காது மோஸ்ட்லி. நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஹேஷ் இன்க்ளூட் டபுள் கோட்ஸ்குள்ள calculator டாட் ஹச். ஸோ calculator டாட் ஹச்ன்னு நம்ம தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலை இங்கே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா int main. ஓகே, மெயின்குள்ள என்ன பண்ண போறேன்னா கோட் எழுத போறேன். add ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணணும், அதனால coutல நம்ம போடலாம். ஸோ அதுக்கு ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும். ஸ்டாண்டர்ட் coutல போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா addன்ற ஃபங்க்ஷன் கால் பண்றேன். உள்ள வந்து 4,5ன்னு கொடுக்குறேன். நான் ஏன் coutல கொடுக்குறேன் அப்படின்னா அப்பதான் வந்து எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஃபைனலா இந்த ஃபங்க்ஷன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் RUTUR and return 0. இப்போ இதை நான் சேவ் பண்ணணும். ஃபைல் சேவஸ். ஃபைல் நேம் வந்து ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஈஸி இல்லாட்டி P1 அப்படின்னு கொடுக்குறேன். ப்ரோக்ராம் 1 அப்படின்ட்டு டெஸ்க்டாப்பில் கொடுக்குறேன். ஓகே, சேவ். இதில் இன்னொன்று என்னன்னா உங்களோட லைப்ரரி ஃபைலையும் நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். நம்ம கிரியேட் பண்ண ப்ரோக்ராமையும் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். ஸோ ரெண்டுமே டெஸ்க்டாப்ல தான் இருக்கணும். ஏன் இப்படி பண்றோம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ரன் பண்றேன். ஆக்சுவலா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து ரன் ஆகி அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து 9 பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்பயே நீங்க வந்து லைப்ரரி ஃபைல் கிரியேட் பண்ணணும், இதை தனியா ஃபங்க்ஷன் வச்சே பண்ணிருக்கலாமே, எதுக்கு இத்தனை வேலை பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்க நிறைய யோசிக்கலாம். எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேன். இப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. இந்த ப்ரோக்ராம்ல 2 நம்பர் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 4,5 ஆட் பண்ணணும்னா நீங்க இந்த ப்ரோக்ராம்லயே டைரக்டா 4,5 வாங்கிக்கலாம். இல்லாட்டி இங்க ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கலாம். பண்ணி இந்த மாதிரி எக்கச்சக்கமா நிறைய விதமா அந்த 4,5 நீங்க ஆட் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு தனியா எதுக்கு லைப்ரரி ஃபைல் இப்படி கால்குலேட்டர்னு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு லைப்ரரி ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்ல, நீங்க கிரியேட் பண்ற எந்த ப்ரோக்ராம்ல வேணாலும் ஜஸ்ட் ஹேஷ் இன்க்ளூட் calculator டாட் ஹச் போட்டுட்டு வெறும் add 4,5 கொடுத்தீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து ஆட் ஆகி ரிசல்ட் வரும். ஸோ இது எவ்வளவு பெனிஃபிட்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதுவீங்க, அதுல 2 நம்பர் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டைரக்டா இந்த 2 லைனை கொடுத்தா உங்களுக்கு ஆட் பண்ணி ஆன்சர் வந்துடும். ஒரு வாரம் கழிச்சு வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல ஏதாச்சும் 2 நம்பர் ஆட் பண்ணணும். அப்போ உட்காந்து நீங்க 4 லைன் கோட் எழுதாம ஃபங்க்ஷன் எழுதாம நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா calculator டாட் ஹச் அப்படின்ற ஹெட்டர் ஃபைல் இங்க இன்க்ளூட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் இதை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணனால எனக்கு ஆட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷனுக்கு, சப்ராக்ஷனுக்கு, டிவைடுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டா ஒரு 10 லைன் எழுதி வச்சிட்டீங்க. ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் ஆடு, சப் இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னாலும் ஜஸ்ட் அதோட லைப்ரரி ஃபைல் நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஆட் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட் ஆகி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சப்ராக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா சப்ராக்ட் ஆகி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நான் சொல்றது இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு இல்ல, எந்த ப்ரோக்ராம் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ சிம்பிளா நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துலயே ஜஸ்ட் இதை நான் என்ன பண்றேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஆடுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா சப்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல பிளஸ்க்கு பதிலாக என்ன பண்ணிடுறேன்னா மைனஸ்ன்னு கொடுத்துட்றேன். இது வந்து P1ன்ற ப்ரோக்ராம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைல் நியூ கொடுத்து P2ன்னு இன்னொரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா சப்னு கொடுக்க போறேன். இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, கால்குலேட்டர்ன்றது லைப்ரரி ஃபைல். இப்போ நம்ம டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணது அதோட எக்ஸ்டென்ஷன் டாட் ஹெச்னு வரணும். இது வந்து சி ப்ரோக்ராம், ப்ரோக்ராம் 1. இது வந்து வேற ஒரு ப்ரோக்ராம். இதை வந்து நான் என்னன்னு சேவ் பண்ண போறேன்னா ப்ரோக்ராம் 2ன்னு சேவ் பண்ண போறேன். நீங்க என்ன ஃபைல் நேம் வேணா கொடுத்துக்கலாம், உங்க இஷ்டம் தான்.
இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ இதை ரன் பண்றேன். இதை ரன் பண்றதுக்கு தான் ஐகான். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஐடி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சி ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணி பார்க்கறது. இது ஆஃப்லைன் ஐடி. நம்மளுக்கு ஆக்சுவலா அவுட்புட் வந்துருச்சு. இந்த இருக்கு அவுட்புட் ஸ்கிரீன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா 4,5 அப்போ 4 - 5 -1 பிரிண்ட் ஆயிருக்கணும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா -1 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த லைப்ரரி ஃபைலோட யூசேஜ் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஐஓ ஸ்ட்ரீம்னா அது வந்து டிஃபால்ட்டா இருக்கும் ஒரு லைப்ரரி ஃபைல். அதுவும் இந்த மாதிரி நம்மளோட கம்பைலர்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அதுலயும் இந்த மாதிரி எக்கச்சக்க கோட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் சி அவுட்னு அதோட ஜஸ்ட் கீவேர்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால நம்மளுக்கு வந்து எப்பயுமே பிரிண்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டா உள்ள இருக்க லைப்ரரி ஃபைல்ஸ். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட ஓன் லைப்ரரி ஃபைல்ஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ்டா ஒரு லைப்ரரி ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்க எங்க வேணா எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டே போகலாம். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா உங்க ப்ரோக்ராமும் உங்க லைப்ரரி ஃபைலும் ஒரே இடத்துல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளேயே எல்லாமே இருக்கணும். ஏன்னா அப்பதான் அது போய் எடுக்க செக் பண்ண எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்னோட 2 ப்ரோக்ராமு பிளஸ் என்னோட லைப்ரரி ஃபைல் 3யுமே டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். அதனாலதான் கரெக்டா ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் ஒரு டிரைவ்ல போயிட்டு எங்கேயாச்சும் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரே இடத்துல தான் எல்லா ஃபைலும் இருக்கணும். அப்பதான் அது கரெக்டா ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து ஆன்லைன் கம்பைலரால சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஜஸ்ட் இங்க டைப் பண்ணலாம் அவுட்புட் வரும். 2-3 ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என் டெஸ்க்டாப்ல இருக்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நான் சொல்லி காமிச்சேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண நல்லா இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து என்னதுன்னா டேவ் C++. இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். டேவ் C++ போட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லிங்கே வரும். அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க, இன்ஸ்டால் கொடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். 2 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு இன்ஸ்டால் ஆக. ஸ்டார்ட் போனீங்கன்னா டேவ் C++ன்னு வரும். உங்களோட சர்ச்ல நீங்க போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கம்பைலர்னா உங்ககிட்ட ப்ரௌசர் மட்டும் இருந்தா போதும், நெட் இருந்தா போதும். எப்பயுமே கோடை டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நெட்டே இல்லைன்னா ஒரே ஒரு வாட்டி இதை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நீங்க போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்து உங்க கோடை டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க C++ கோடும் ரன் பண்ணிக்கலாம், சி கோடும் ரன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க ஆஃப்லைன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். மற்றபடி பெரிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி ஐடி யூஸ் பண்றதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கேலிபிரேஸ் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிக்குது. நான் ஜஸ்ட் ஓப்பன் இது மட்டும் தான் கொடுத்தேன், ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிக்குது. அதே மாதிரி இப்போ நான் int ABCD அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். மறுபடியும் ABCD = 5 அசைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய யூஸ் பண்ணும்போது ஒரே இதை மறுபடியும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய சஜஷன்ஸ் காட்டும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்னால உங்களுக்கு தெரியல, பெரிய ப்ரோக்ராம்னா டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைப் பண்ண ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த பிராக்கெட்டை நீங்க ஓப்பன் பண்ணும் க்ளோஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? 2 வாட்டி முதல் ஓப்பனும் பண்ணுவீங்க, க்ளோஸும் மேனுவலா நீங்களே பண்ணுவீங்க. ஆனா இதுல நீங்க ஓப்பன் மட்டும் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு க்ளோஸ்ட் ஆகும், இண்டிகேட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சம் அட்வான்டேஜ் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபில் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு யூஸ் பண்றதுனால. மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ எப்படி உங்களோட ஓன் லைப்ரரி ஃபைல்ஸ் இந்த மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணதை எப்படி இன்க்ளூட் பண்ணிட்டு எப்படி ரன் பண்றது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க இந்த 2 ப்ரோக்ராமே விட்டுருங்க, ஒரு 10 டேஸோ 1 மந்தோ கழிச்சு புதுசா வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க லைப்ரரி ஃபைலை கொண்டு போய் அதோட ஃபோல்டர்ல மட்டும் போட்டுட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த ஒரு லைன் இன்க்ளூட் பண்ணீங்கனாலே போதும். அதுக்குள்ள நீங்க என்னெல்லாம் ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபங்க்ஷனையும் அந்த ப்ரோக்ராம்ல போய் யூஸ் பண்ணலாம். ஸோ தனியா லைப்ரரி ஃபைல் கிரியேட் பண்றதோட அட்வான்டேஜ் இதுதான். இங்கே ஃபங்க்ஷன்ஸ் தனியா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த சிங்கிள் ப்ரோக்ராம்ல எத்தனை வாட்டி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். தனியா லைப்ரரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஓவராலா வேற எந்த ப்ரோக்ராம்ல வேணாலும் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட். அதுதான் இவ்வளவு நேரம் நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐ கெஸ் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ரௌசருக்கு போய்க்கலாம். ப்ரௌசர் யூஸ் பண்றேன்னா இங்க வந்து உங்களுக்கு அவுட்புட் இப்படி கிளியராகவும் தெரியுது. பட் இந்த ஐடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கமாண்ட் ப்ரோமோட்ல தான் எப்பயுமே அவுட்புட் வரும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு கிளியராகவும் காட்ட முடியாது. அதனாலதான் நான் ஜஸ்ட் இதை யூஸ் பண்றேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நல்லா விசிபிளா இருக்குல்ல, அதனால அந்த பர்பஸ்க்காக தான். பட் எப்பயுமே நீங்க ஒரு ஐடி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம நிறைய டாபிக்ஸ் கவர் பண்றோம். இனிமேல் நீங்க ஐடி யூஸ் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஃபியூச்சர்ல. ஏன்னா இதுல வந்து இப்போ நீங்க வெளில போயிட்டீங்க அப்படின்னா எதுவுமே சேவ் ஆயிருக்காது. உட்காந்து மறுபடியும் டைப் பண்ணிட்டே இருக்கணும். சப்போஸ்
ஒரு நிறைய டைப் பண்றீங்க அப்படின்னா வேஸ்ட். ஆனா இதுல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிக்கிறோம், உங்க ஃபைலை நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. இப்போ ஹெடர் ஃபைல்ஸ் ரிலேட்டடாகவே ப்ரீ ப்ராசஸர், லைப்ரரி, ஓன் லைப்ரரி, மேக்ரோ இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் காட் பண்ண ஹெடர் கார்டுன்னு ஒன்று இருக்கு. அது இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக். அதை நான் இப்போ எடுக்கல, ஏன்னா அது ரொம்ப குழப்பம். பட் கண்டிப்பாக நான் கவர் பண்ணுவேன். ஜஸ்ட் இந்த சாப்டர்ல நான் கவர் பண்ணல. ஸோ சிம்பிளா ஹெடர் கார்டுன்னு ஒன்று இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நம்மளோட ஹெடர் ஃபைல்ஸை ப்ரொடெக்ட் பண்ண யூஸ் பண்ணும். சாப்டர் 2ல நான் கம்மியான டாபிக்ஸ் எடுத்திருக்கேன், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்திருக்கேன். அதான் முக்கியம். ஏன்னா இந்த சாப்டர்ல நான் எடுத்த எல்லா டாபிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாம கண்டிப்பா எந்த ஒரு ப்ரோக்ராம், நல்ல ப்ரோக்ராம் எதுவுமே எழுத முடியாது. ஏன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு நல்ல ப்ரோக்ராம்னா 10 லைன்ல எழுதவே முடியாது. கண்டிப்பா 50 லைனாச்சும் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும், பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு லைப்ரரி ஃபைல்ஸ், ஓன் லைப்ரரி ஃபைல்ஸ், ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது, எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், ஓன் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி ஆர்குமெண்ட்டை மாற்றணும், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா மேண்டிட்டரியா தெரிஞ்சிருக்கணும். மட்டும் தான் பண்ணவே முடியும். ஸோ அதனாலதான் நான் மெயினா சாப்டர் 2ல இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணேன். ஸோ இப்போ நான் நடத்துனதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுவோம். சிம்பிளா ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்க உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ ப்ரீ ப்ராசஸர்னா என்ன டக்குன்னு கேட்குறாங்க, உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட யூசேஜ் என்ன, ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா என்ன, யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா என்ன, இதுக்கெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஓரளவுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்கோப்னா என்ன, லைஃப் டைம்னா என்ன, ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்ற ஆர்குமெண்ட் எந்த இடத்துல பாஸ் பண்ணுவோம், பேராமீட்டர் எந்த இடத்துல பாஸ் பண்ணுவோம், எதுக்கு பேராமீட்டரும் ஆர்குமெண்ட்டும் கண்டிப்பா ஈக்குவல்டா தான் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல காலேஜ் ஸ்கூல்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம்ல கொஸ்டின்ஸா வரலாம். நிறைய இடத்துல உங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். நான் சொல்ற எல்லாமே ரீயூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இன்னைக்கு நடத்தின கான்செப்ட்ஸ்லாம் வச்சு நான் ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன். அந்த ப்ரோக்ராம் உங்களால பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ நீங்க இன்னைக்கு எழுத போற ப்ரோக்ராம்ல கண்டிப்பா என்னெல்லாம் இருக்கணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், ஒரு லைப்ரரி ஃபைல் இருக்கணும், பேராமீட்டர் பாஸ் பண்ணி வச்சு பண்ணணும், பேராமீட்டர் பாஸ் பண்ணாம வச்சு பண்ணணும், தனியா உங்களோட ஓன் லைப்ரரி ஃபைல் கிரியேட் பண்ணணும். இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு குட்டி ப்ரோக்ராம் நீங்க எழுதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நான் கவர் பண்ண எல்லா கான்செப்டையும் என்னோட பிளாக்ல ஒரு போஸ்டா போட்டிருப்பேன். ஸோ ஜஸ்ட் லாஸ்ட் வீடியோக்கு போட்ட மாதிரி அங்கே போய் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுல போயிட்டு நீங்க கமெண்டா போயிட்டு நீங்க டைப் பண்ண ப்ரோக்ராமை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். யூடியூப்லயும் நீங்க இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணலாம். பட் யூடியூப்ல என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி கோடிங்ஸ் எல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் விசிபிள் ஆகாது. நான் இண்டிவிஜுவலா போய் அப்ரூவ் பண்ணணும், அப்பதான் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் பிளாக்ல போய் போஸ்ட் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க பிளாக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோஸ்ட்லி நான் அங்கே ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். இப்பயே நியர்லி 1 hour ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்மளோட மற்ற கான்செப்ட்ஸ்லாம் நம்மளோட சாப்டர் 3ல பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நீங்க டைப் பண்ணுங்க. நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல யார் நல்ல ப்ரோக்ராம் எழுதுறாங்களோ அது இந்த மாதிரி நான் ஃபீச்சர் போஸ்டா எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டு அதில் நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ், அதை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நான் சொல்வேன். கைஸ், ஸோ நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட், சஜஷன், கமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணலாம், கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் இன்னும் ஃபர்தரா நிறைய வீடியோஸ் ரெடி பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இதை நீங்க ஷேர் பண்ணலாம். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மெயினா என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களால என்னோட புது வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.